வெல்கம் டு tamiltalkies.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில சூர்யா நடிச்சு வெளியே வந்திருக்கிற மாற்றான் படத்தை பத்தி பார்க்க போறோம். மாற்றான். முதல்ல மாற்றான் படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி பார்ப்போம். ஒரு ஜெனடிக் இன்ஜினியருடைய மனைவிக்கு ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை பிறக்குது. அந்த ரெண்டு குழந்தைக்கும் ஒரே இதயம் தான். அப்படி இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போதே ஒரு குழந்தையை பிரிச்சிட்டோம்னா ஒரு குழந்தையை நல்லா வளர்க்கலாமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோடைய அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கட்டத்தில் ரெண்டு குழந்தையும் வளர்க்குறாங்க. ரெண்டும் ஒட்டியே வளருது. இந்த குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே வரும்போது அவங்க அப்பா ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் பல்வேறு முயற்சிகளை பண்ணி அவர் ஆராய்ச்சி முடிவுகள்லாம் கொண்டு போய் தனியார் நிறுவனங்களுக்கு காட்டுறாரு, அரசாங்கத்திடமும் கொண்டு போய் காட்டுறாரு. அவருடைய ஆராய்ச்சிக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்காததுனால ஒரு கட்டத்தில் மனசு உடைஞ்சு போய் தற்கொலை என்ற முடிவு வரைக்கும் போயிடுறாரு. அந்த சமயத்தில் அந்த அம்மா தான் அவர் உயிரை காப்பாற்றி அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய ஆராய்ச்சிக்கெல்லாம் உதவியாக இருக்காங்க. அவர் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் ஒரு பால் பவுடர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த பால் பவுடர் இந்தியாவின் முதன்மையான கம்பெனியாக வருது. அந்த சமயத்தில் இந்த பசங்களும் பெரிய பசங்களாக வந்துடுறாங்க. இந்த பால் பவுடருடைய நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பால் பவுடரை சாப்பிட்ற பிள்ளைங்க எல்லாமே அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மிக திறமைசாலிகளாக வர்றாங்க. அந்த பால் பவுடரில் என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போட்டி கம்பெனிகளும் வெளிநாட்டு நிறுவனங்களும் போட்டி போடுது. இந்த போட்டி கம்பெனிகளும் வெளிநாட்டு நிருபர்களும் இந்த ரகசியத்தை கண்டறிகிற காட்சிகளில் நம்மளும் கூட ஒரு டின் பால் பவுடரை சாப்பிட்ட ஒரு உற்சாகத்துக்கு வந்துடுறோம். இந்த சூழ்நிலையில் அந்த போட்டி கம்பெனி முதலாளி கொல்லப்படுறார். இந்த உக்ரைன் நாட்டு பெண் நிருபர் கொல்லப்படுறாரு. இந்த விஞ்ஞானியுடைய உதவி விஞ்ஞானி ஒருத்தர் கொல்லப்படுறார். இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு ரெண்டு சூர்யாவில் ஒரு சூர்யா நினைக்கும் போது அந்த சூர்யாவும் கொல்லப்படுறார். இந்த சூழ்நிலையில் வேற வழியே இல்லாமல் இறந்த சூர்யாவுடைய இருதயத்தை எடுத்து இன்னொரு சூர்யாவுக்கு பொறுத்துறாங்க. அவர் கொஞ்ச நாளில் குணமாகி வர்றாரு. குணமாகி வந்த சூர்யா இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத அலசி ஆராயிறாரு. அப்போ தான் ஒரு உண்மை வெளியே வருது. இந்த கொலைக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னோ, உக்ரைன் நாட்டில் இருக்கிற ஒரு 42 விளையாட்டு வீரர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு தெரிய வருது. அதனால் சூர்யா உடனடியாக புறப்பட்டு உக்ரைன் நாட்டுக்கு போகிறார். அங்கே அவர் விசாரித்து பார்த்ததில் 1992 நடந்த சர்வதேச போட்டிகளில் உக்ரைன் நாடு 42 பதக்கங்களை பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க ரகசியமாக சாப்பிட்ட ஊக்க மருந்து தான் காரணம். அந்த ஊக்க மருந்தை கண்டுபிடிச்சவர் சூர்யாவுடைய அப்பா தான். இந்த ஊக்க மருந்தோடைய இன்னொரு மகிமை என்னன்னா, அதை அருந்தின வீரர்களை எந்த பரிசோதனை பண்ணாலும் அவங்க ஊக்க மருந்து சாப்பிட்டது வெளியே தெரியாது. அந்த ஊக்க மருந்தை பயன்படுத்தி தான் அவர் இப்போ பால் பவுடர் வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சூர்யா தெரிஞ்சுக்கிறார். இப்போ அந்த 42 விளையாட்டு வீரர்களுடைய விவரங்களையும் சேகரிக்கிறார் சூர்யா. இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களில் பலர் பக்க விளைவு காரணமாக இறந்துட்டாங்கன்னோ, மீதி பேர் இறந்துட்டதா சொல்லி அந்த அரசாங்கமே மறைச்சி வச்சிருக்கிறதாவும் தெரிய வருது. இப்போ ஒரு பாண்டி மடம் மாதிரி, இந்த சேது படத்தில் வரும் பாருங்க பாண்டி மடம், அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த சீனில் மனநோயாலையும் உடல் நோயாலையும் பாதிக்கப்பட்டு படு மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நிலைமை அதை விட மோசம்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போகுதுன்னு கேவி ஆனந்துக்கும் புரியல, படம் பார்த்த எனக்கும் புரியல. உங்களுக்கு என்ன தான் கதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கன்னு சொன்னாலும் போயிட்டு என்ன திட்டுவீங்க. இந்த படத்துடைய கடைசி ரீலில் சூர்யாவை பார்த்து அவங்க அப்பா சொல்லுவார், இது ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லுவார். இதை முதலிலே சொல்லி தொலைச்சிடக்கூடாதா? அப்படியே இருந்துச்சு ஓடிருப்போம்ல. முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, பக்க வேலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது பேசுவோம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் சூர்யா கடினமாக உழைச்சிருக்கார். இந்த படத்தில் அவருடைய இடத்துல வேற ஒரு ஹீரோவை கற்பனை கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு உழைச்சிருக்கார். அப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கால்வாசி படம் சின்ன சின்ன சீன்களை கூட நல்ல டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அதே டீட்டெயிலை மீதி இருக்கிற கால் பாகத்திலையும் காட்டியிருந்தா இந்த படத்தை நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஏனோ தவற விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த பெரிய பட்ஜெட் படம்னாலே நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டில் போய் ஏதோ ஒரு பாஷையில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் வர்றதுக்குள்ளே நாங்களும் அந்த பாஷையை கொஞ்சம் படித்து வச்சுக்குவோம். அப்போ படம் வந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு பாஷையில் எடுத்துகிட்டு வந்து படத்தை போட்டுறீங்க. அவன் ஒரு அரை மணி நேரம் எதா பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு எங்களுக்கு புரியாமல் உட்காந்து பக்கன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் சுமாராக 85 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இது தமிழ் சினிமாவில் அதிகபட்சமான வியாபாரம் அப்படின்னு சொன்னால் எந்திரன் படத்தை தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியான வியாபாரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் ரிசர்வேஷன் ஸ்டார்ட்னு சொல்லும்போதே குறைஞ்சபட்சமாக வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கணும் எல்லா தேட்டர்லையும். ஆனால் நிறைய தேட்டரில் நகர்ப்புறங்கள்லேயே கூட ரிலீஸ் அன்னைக்கு கரண்ட் புக்கிங்கில் டிக்கெட் கிடச்சிது. இந்த படத்துடைய விலைக்கு இந்த ஓப்பனிங் ரொம்ப கம்மி. இதை வச்சு பார்க்கும்போது ஏன் இந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லைன்னு பார்த்தா தமிழ் டாக்கீஸோடைய கணிப்புப்படி இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சூர்யா தான். அது ஏன்னா இவருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாத விஷயம். ஆனால் எந்த டிவியை போட்டாலும் வர்ற கமர்ஷியல் பிரேக்கில் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இவர் ஏதோ ஒரு விளம்பரத்தில் மாடலாக வந்துட்டு போயிடுறாரு. எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கெஸ்ட் அப்பியரன்ஸில் வந்துட்டு போயிடுறாரு. அதனால் இவர் படம் வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து. அப்புறம் மாற்றான தெலுங்கில் பிரதர்ஸ்ன்ற பேரில் ஸ்டுடியோ கிரீன் தான் டப் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பெருசாக ஒன்றும் ஓப்பனிங்லாம் இல்லை, படமும் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மாற்றான 3.5 கோடி ரூபா கொடுத்து ஸ்ரீதர்ன்றவர் வாங்கியிருக்காரு. ஆனால் காவிரி பிரச்சனை இப்போ இருக்கிறதுனால கர்நாடகா மாநிலம் முழுவதுமே எந்த தமிழ் படத்தையும் ஓட்ட முடியல. அதனால் மாற்றான ரிலீஸ் பண்ணாமல் தெலுங்கு வெர்ஷனான பிரதர்ஸை 2 கோடி ரூபா மட்டும் பணம் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் படம் கலெக்ஷன் சுமாராக தான் இருக்குன்றாங்க, படம் ரிப்போர்ட்டும் சுமாராக தான் இருக்குது. இதையெல்லாம் வச்சு கூட்டி கழித்து பார்க்கும்போது தமிழ் டாக்கீஸ் இந்த படத்துக்கு கொடுக்குற மார்க்கு ஜஸ்ட் மிஸ். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களது நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.